நேபாளில் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பேட்டர்ன் பார்க்கணும். இதுக்கு முன்னாடி எங்கே நடந்தது? இதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்காவில் நடந்தது, மால்தீவ்ஸில் நடந்தது, பங்களாதேஷில் நடக்குது, இப்போது நேபாள் நடக்குது. இதெல்லாம் சுற்றி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட சரௌண்டிங்ஸ்லேயே நடக்குது. நம்ம மேலே எக்கனாமிக்கல் இது போட்டாங்கள்ல, டேரிஃப் போட்டாங்களா, இதனால என்னாச்சு? இந்தியா, சைனா, ரஷ்யா 3 பேரும் அந்த இதில் SCO சம்மிட்டில் டியான்ஜினில் போயிட்டு 3 பேர் கை கோர்த்துன்னு ஒரு ஸ்ட்ரென்த் காமிச்சாங்களே. இப்போ இந்தியா, ரஷ்யா, சைனா 3 பேரும் 3 எக்கானமி ஆல்மோஸ்ட் 65% எக்கானமி. ஸோ இந்த க்ரோத் எல்லாம் பார்க்கும்போது என்னடா நம்ம டேரிஃப் போட்டும் நிற்குது அப்படின்ற ஒரு ஆங்ஸைட்டி, அந்த ஒரு கோபம் அதுக்குள்ள அது எப்படி வெளிப்படுத்துவாங்க? இந்த மாதிரி அண்ட்ரஸ்ட். இப்போ நேபாள் பக்கத்தில் நடந்ததுன்னா இந்தியாவை பாதிக்கும். இப்போ தான் SCO சம்மிட்டு போயிட்டு வந்தார் நேபாளும் போச்சு. SCO சம்மிட்டுக்கு போயிட்டு எல்லாம் பேசிட்டு வந்திருக்காங்க, எல்லாமே ஓகே. போயிட்டு வந்த உடனே இந்த SCO சம்மிட் முடிஞ்ச உடனே இந்த அப்ரைசிங் நடக்கும். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, the western people are trying to protest this way. யூடியூப் பாருங்க இவங்க எப்படி வாழறாங்க, ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராம் பாருங்க இந்த மினிஸ்டரோட இது இவங்க வாழறான், இந்த பழைய பிரைம் மினிஸ்டர் வாழ்க்கை எப்படி வாழறான், இந்த மினிஸ்டரோட பையன் எப்படி வாழறான்னு நிறைய வந்த உடனே நிறைய அது பரவாங்க. எல்லாரும் பார்த்துட்டு இது என்னடா அது இப்படி வாழறாங்கன்னு. ஸோ இது ஆக்சுவலி இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கம்யூனிகேஷன் மினிஸ்டர் என்ன பண்ணாரு? சோஷியல் மீடியா பேன் கொண்டு வரணும். இது கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக போய் முட்டாள்தனமாக அதை பேன் பண்ணாரு பாருங்க. அந்த தூண்டுதல் தான் அதை நீங்கள் இந்த தப்பு பண்ணிட்டீங்களா, அந்த கம்யூனிகேஷன் மினிஸ்டர் பண்ண தப்பை அதை கொந்தளிக்க வச்சுச்சு. டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்கள். அந்த மாதிரி எல்லாத்தையும் டிசைட் பண்ணி ஒரு கரெக்டாக கொண்டு போகிறார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயத்த நம்ம இந்தியன் பிரதமர் மோடியை பாராட்டணும். ஏன்னா அவர் எவ்வளோ ஒரு பிளானிங், எவ்வளோ ஒரு ஸ்ட்ரீம்லைன்டாக ஒரு சிஸ்டமேட்டிக்காக கொண்டு போகிறார் நாட்டை. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது டிஃபென்ஸ் அனாலிஸ்ட் விஜயகுமார் தேவ் அவர்கள். சார் வணக்கம் சார். ஜெயஹிந்த். வணக்கம் சார். நேபாளில் நடக்கக்கூடிய கலவரம் எதனால இவ்வளவு பிரச்சனை? அமைச்சர்கள் எல்லாம் கல்லை கொண்டு எரிஞ்சு கொள்றாங்களே, என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது? ஏன்னா இந்தியாவை சுற்றி தான் இதெல்லாம் நடக்குது. கரெக்ட். ஸோ நேபாளில் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பேட்டர்ன் பார்க்கணும். இதுக்கு முன்னாடி எங்கே நடந்தது? இதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்காவில் நடந்தது, மால்தீவ்ஸில் நடந்தது, பங்களாதேஷில் நடக்குது, இப்போது நேபாள் நடக்குது. இதெல்லாம் சுற்றி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட சரௌண்டிங்ஸ்லேயே நடக்குது. இதெல்லாம் ஒரு அப்ரைசிங், அதாவது ஒரு இது. வாட் இஸ் த ப்ராப்ளம்? என்ன இஷ்யூ ஆக்சுவலாக என்னாச்சுன்னா, இது டெக்கேட்ஸ் ஓல்டு கரப்ஷன். நம்ம நேபாளில் இருக்கிற மினிஸ்டர்ஸு, பியூரோக்ராட்ஸு இவங்க பண்ணுற கரப்ஷன்ஸ்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே இருக்கிற யூத்து, அங்கே இருக்கிறவங்கெல்லாம் அவங்க நேபாள் கொஞ்சம் இப்போ இன்னும் டெவலப் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் புவர் கண்ட்ரியாக இருக்குது, இன்னும் டெவலப் ஆகிட்டுருக்கு. இன்னும் நிறைய இண்டஸ்ட்ரீஸு, அவ்வளோ ஒரு இன்கம் இந்தியா சார்ந்து தான் இருக்குது நேபாள். அவங்களுக்கு இன்னும் அந்த ஒரு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தா இந்தியா தான் மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணி எல்லாம் இது பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த நேபாள் இப்போது இவ்வளோ தூரம் வரதுக்கு காரணமே 3 விஷயங்கள். ஒன்று அவங்களோட அந்த பியூரோக்ராட்ஸோட பசங்க, அவங்களோட வாழற வாழ்க்கை, அவங்க பியூரோக்ராட்ஸ் வாழற வாழ்க்கை. அங்கே என்ன பணக்காரங்க, அந்த அளவுக்கு பணக்காரங்கன்னா ஏழை அப்படி இன்னும் டெவலப் ஆகாமல் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் சோஷியல் மீடியாவில் போட்ட உடனே இதுக்கு என்னடா இது எல்லாம் பயங்கரம் ஸ்ப்ரெட். சோஷியல் மீடியாவில் உங்களுக்கே தெரியும் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகும். உடனே என்ன பண்ணாங்க, நேபாளோட இன்ஃபர்மேஷன் மினிஸ்டர் சோஷியல் மீடியா ஒரு 26 சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸை பேன் பண்ணாங்க. யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, அப்புறம் ட்விட்டரு, இதெல்லாம் பேன் பண்ண உடனே அது அப்ரைசிங். அது திடீர்னு நீங்கள் வாட்ஸ்அப் எதுவுமே கிடையாது, யூடியூப் பார்க்கக்கூடாது, வாட்ஸ்அப் கிடையாதுன்னு பேன் பண்ணாங்கன்னா என்ன ஆகும்? ஸோ ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணிக்க முடியாது, ஒருத்தர் பேசிக்க முடியாது, ஒரு பகிர்ந்துக்க முடியாது, விஷயங்கள் தெரிய முடியாது. ஸோ இதெல்லாம் என்னத்துக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த பியூரோக்ராட்ஸோட இந்த லேவிஷ் லைஃப் வாழறாங்க, அதெல்லாம் ஸ்டாப் பண்ணணுன்ற இன்டென்ஷனில் இது பண்ணாங்க.
ஆனால் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதை வந்து நாங்கள் வந்து ஒரு நல்ல இதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. ஆனால் இவங்க அதுக்காக இல்லை, அவங்களோட பியூரோக்ராட்ஸ் பண்ணுற அட்டூழியம், இந்த அதிகாரத்தன்மை அதெல்லாம் இது பண்ணணும். ஸோ அதனால் என்னாச்சு, உடனே பேன் பண்ணணும். பெரிய இந்த இப்போ நம்ம ஜல்லிக்கட்டில் எப்படி சூழ்ந்தாங்க பசங்க யூத்லாம், அந்த மாதிரி சூழ்ந்து அட்டி பார்லிமெண்ட்லேருந்து கோர்ட்லேருந்து எல்லாம் பிரைம் மினிஸ்டர் வீட்டிலேருந்து எல்லாம் உடனே அந்த பேன் பண்ணி கொஞ்ச நேரம் தான், வித்தின் ஒரு 4-5 ஹவர்ஸ் இருக்கும், 6 ஹவர்ஸ் இருக்கும், அதுக்குள்ளேயும் அவ்வளோ பேர் சேர்ந்துட்டாங்க. சேர்ந்து இந்த பிரச்சனைலாம் கிரியேட் ஆனோம்னு உடனே தே ஹேவ் இமீடியட்லி அந்த ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. கம்யூனிகேஷன் மினிஸ்டர் உடனே ரிசைன் பண்ணிட்டாரு, பிஎம் ரிசைன் பண்ணிட்டாரு, எல்லாம் டக்குன்னு ரிசைன் பண்ணோம். இப்போ வந்து எல்லாமே வந்து ஒரு தலைகீழான ஒரு சிச்சுவேஷன். நேபாள் போலீஸாலேயே கண்ட்ரோல். இப்போ ரீசெண்டாக என்ன வந்துருக்குன்னா ஆர்மி வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து கர்ஃப்யூலாம் இம்போஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்பாட்டு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் லலித்பூர் ஒரு முன்னாள் பிரைம் மினிஸ்டரோட ஒய்ஃபை கூட எரிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்பாட்டு கொண்டு வரும். ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ரைசிங் மாதிரி தெரியுது. இதே மாதிரி அப்ரைசிங் தான் பங்களாதேஷ்லையும் நடந்தது. அப்போ யாரோ ஒருத்தங்க தூண்டுதல். இது கண்டிப்பாக வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், அதாவது இந்தியா வந்து டெவலப்டு கண்ட்ரி சார், ஒரு அளவுக்கு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் நல்ல ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிட்டு இருக்குது. எக்கானமி ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமி இந்தியா. சைனா இந்தியா இல்லாமல் இப்போ இதில் ரீசெண்டாக என்ன இருக்குன்னா, இப்போது இன்னொரு விஷயம் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ரீசெண்டாக நீங்கள் ஆஃப் லைட் பார்த்தீங்க நம்ம மேலே எக்கனாமிக்கல் இது போட்டாங்கல்ல, டேரிஃப் போட்டாங்களா, இதனால என்னாச்சு, இந்தியா, சைனா, ரஷ்யா 3 பேரும் அந்த இதில் வந்து SCO சம்மிட்டில் டியான்ஜினில் போயிட்டு 3 பேர் கை கோர்த்துட்டு 3 பேரும் ஒரு ஸ்ட்ரென்த் காமிச்சாங்களே. இப்போ இந்தியா, ரஷ்யா, சைனா 3 பேரும் 3 எக்கானமி வந்து ஆல்மோஸ்ட் 65% எக்கானமி இது 3 கண்ட்ரி. ஏன்னா சைனாவும் இந்தியாவுமே வந்து ஒரு 40 to 50% எக்கானமி. ஏன்னா பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா இந்தியா சைனா தான், க்ரோயிங் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா இந்தியா சைனா, மற்ற கண்ட்ரிலாம் சேர்த்து ஒரு 35-40%. ஸோ ஒரு 3 பெரிய கண்ட்ரிஸ், சாலிட் கண்ட்ரிஸ். இப்போது சைனா கிட்ட செமிகண்டக்டர் இருக்குது, ரேர் எர்த் மெட்டீரியல் எல்லாமே இருக்குது. ரஷ்யா கிட்டேருந்து யுரேனியம் வாங்குறான். இவெல்லாம் யூஎஸ் வந்து அவங்ககிட்ட யுரேனியம், ரஷ்யா கிட்டேருந்து யுரேனியம் வாங்கலாம். அப்போ வந்து வார்க்கு சப்போர்ட் இல்லை. சைனா கிட்டேருந்து ரேர் எடுத்து வாங்கினா அதெல்லாம் சப்போர்ட் இல்லை. சைனா தான் ஹையஸ்ட். இன்ஃபேக்ட் சைனா தான் அதிகத்தன்மையாக க்ரூட் ஆயில் ரஷ்யா கிட்ட வாங்கிட்டு இருக்கான். அதெல்லாம் வந்து பெருசாக இது பண்ணாமல் ட்ரம்ப் வந்து நம்ம இந்தியா மேலே இம்போஸ் பண்ணியிருக்கான். அப்படியுமே நம்ம வந்து இன்னும் பெருசாக நம்ம அந்த ஜிஎஸ்டி இப்போது கொஞ்சம் ஜிஎஸ்டி தளர்த்திலாம் பண்ணி கொஞ்சம் எக்கானமியை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு ஜிஎஸ்டி தளர்த்தி திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. இப்போ எக்கானமி திருப்பி கொண்டு ஸ்டாண்ட். ஸோ இந்த க்ரோத் எல்லாம் பார்க்கும்போது என்னடா நம்ம டேரிஃப் போட்டும் நிற்குது அப்படின்ற ஒரு ஆங்ஸைட்டி, அந்த ஒரு கோபம் அதுக்குள்ள அது எப்படி வெளிப்படுத்துவாங்க? இந்த மாதிரி அண்ட்ரஸ்ட். இப்போ நேபாள் பக்கத்தில் நடந்ததுன்னா இந்தியாவை பாதிக்கும். ஏன்னா அது வந்து பார்டர் கண்ட்ரிஸ் எல்லாம் உள்ளே வருவாங்க, நம்ம ரெஃப்யூஜிஸ் வருவாங்க, பிரச்சனை வரும், அது ஒரு கட்டுக்காப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். ஏன்னா அங்கே என்ன நடக்கும், உடனே அது டக்குன்னு பரவறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுங்க. ஸோ அதனால் அது ஏற்கனவே பங்களாதேஷில் எப்படி நடந்தது பார்த்தீங்க. இதில் இன்னொரு ரொம்ப மோசமான ஒரு நிலைமைன்னா பசுபதிநாத் டெம்பிள் உள்ளே போய் அதை வேண்டலைஸ் பண்ணி பிரச்சனை இது பண்ணியிருக்காங்க. அதுதான் ரொம்ப ஒரு அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம். ஏன்னா கோவில் இது உங்கள் ஆங்கர், உங்கள் கோர்ட்டு இதெல்லாம் அப்பாற்பட்டது. கோவில் உள்ளலாம் போயிட்டு ஒரு இதெல்லாம் பண்ணக்கூடாது. இதுதான் சாக்குன்ட்டு எல்லா வேலையும் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து ஒரு ஏதோ ஒரு திட்டமிட்டு இதெல்லாம் ஒரு ஏதோ ஒரு பிளான் பண்ணி இது பண்ணுறாங்க. இப்போ பிரான்ஸ்ல கூட ஏதோ அதுதான் இப்போ இன்னைக்கு இப்போ ரீசெண்டாக ஜஸ்ட் கொஞ்சம் ஒரு 2-3 hours முன்னாடி எனக்கு அப்டேட் வந்தபோது பிரான்ஸ்ல இதே மாதிரி அப்ரைசிங், இதே மாதிரி ப்ரொட்டஸ்ட்லாம் இதே மாதிரி தொடங்க ஆரம்பிச்சு. பட் பிரான்ஸ்ல முன்னாடிலேருந்து ஏற்கனவே இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. முன்னாடிலாம் நிறைய இந்த மாதிரி ப்ரொட்டஸ்ட், பிளாக் அண்ட் ஒயிட் ப்ரொட்டஸ்ட் நடந்திருக்கு, இந்த முஸ்லீம் ப்ரொட்டஸ்ட்ல நிறைய நடந்திருக்கு. பட் இந்த மாதிரி ஒரு அப்ரைசிங்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது, இட்ஸ் அ சார்ட் ஆஃப் ஒரு அந்த ட்ரிகர், ப்ரொட்டஸ்ட் ட்ரிகர் வந்து சீக்கிரம் பரவக்கூடிய ஒரு விஷயங்கள். இது வந்து இந்த யங்கர் ஜென்ரேஷனுக்கு டக்குன்னு போய் அந்த விஷயம் போய் சேர்ந்துச்சுன்னா அப்ரைசிங் ஆச்சுன்னு ரொம்ப பெரிய இஷ்யூஸ் ஆகும். ஏன்னா யூத் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவங்க க்ரோத்துக்கு. பட் அவங்க இப்பவே தே ஸ்டார்ட் ஷோயிங் ஆல் திஸ்னா வெரி பேட் எஃபெக்ட். பங்களாதேஷ்ல இந்த பிரச்சனை இஷ்யூ வரும்போது என்னன்னா அவங்க கேர்டேக்கர் கவர்மெண்ட் முகமது ஹசீனா வந்து அமெரிக்கா மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. லேண்டே ஏதோ தீவை கொடுக்க மாட்டேங்கிறது. இப்ப அதனாலதான் அந்த நாட்டுல பக்கத்துல ஒரு லேண்ட் இருந்தது. அந்த லேண்ட் வந்து அமெரிக்கா வந்து அமெரிக்காவோட ஷிப்பு
அவங்களோட வார்ஷிப் டாக் பண்றதுக்காக கேட்டிருக்காங்க. அப்போ கொடுக்க மாட்டேன்னு சொன்னது சொல்லி ஒரு சில கொஞ்ச நாள் ஷேக் ஹசீனா அதே மாதிரி தான் சார், சேம் டு சேம் இங்க பிரச்சனை. இப்போதான் SCO சமிட் போயிட்டு வந்தார் நேபாளும் போச்சு, SCO சமிட் போயிட்டு எல்லாம் பேசிட்டு வந்திருக்காங்க, எல்லாமே ஓகே. பட் அந்த ஒரு போய் ரீச் ஆயிட்டு உடனே போயிட்டு வந்த உடனே இந்த SCO சமிட் முடிஞ்ச உடனே இந்த அப்ரைசிங் நடக்கும். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்தியா பக்கத்துல இருக்கவங்க எல்லாரும் உடச்சு பக்கத்துல இருக்கவனுக்கு இப்போ உங்க மேல கோவம் வருது, உங்க மேல எனக்கு கோவம் இருக்கு, ஆனா உங்க மேல காட்டாம உங்களோட பக்கத்து வீட்டுக்காரனும் இவன் வீட்டுக்காரனும் அடிச்சு பிரச்சனை பண்ணுன்னா உங்க மேல அந்த என்னடா அது நான் எது தப்புன்னு எது இவனெல்லாம் கஷ்டப்படுத்துறாங்கன்ற மாதிரி ஒரு இது வரும்ல. அந்த மாதிரி the western people are trying to protest this way. நம்மளுக்கு வந்து இன்னும் பிரச்சனையை கிரியேட் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது இன்னும் ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணணும்னு இந்தியாவுக்குன்றதுக்கு வழி பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்தியா இதுக்கெல்லாம் வந்து இட் வில் நாட் பெண்ட் டவுன் ஃபார் ஆல் திஸ். இன்னொரு தகவல் வந்துச்சு, நேபாளத்தில் இருக்கிற மக்கள் வந்து மோடி மாதிரி ஒரு தலைவர் இங்கே வேணும் அப்படிங்கிற ஒரு தகவல்லாம் பார்த்து. ஆமாம், ஆக்சுவலாக நீங்கள் உண்மையாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து செப்டம்பர் 8ஆம் தேதி தான் ஆச்சு. எத்தனை நாள்? 2 நாள் தான் சார். ஆனால் 2 நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேஜர் சிட்டிஸ் இந்த பொக்காரா, புட்வாய், பிர்குஞ்ச் இந்த மாதிரி இடம்லாம் வந்து பெரிய பெரிய இப்போ இந்தியாவில் ஹைதராபாத், பெங்களூர் அந்த மாதிரி சிட்டி, அந்த மாதிரி சிட்டிஸ், சென்னை அந்த மாதிரி சிட்டிஸ், இந்த மாதிரி சிட்டிஸ் எல்லாம் வந்து ப்ரொட்டஸ்ட். இத்தனைக்கும் சோஷியல் மீடியா பேன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவ்வளோ ப்ரொட்டஸ்ட் வருது பாருங்க, எப்படி விஷயங்கள் பரவுது பாருங்க. ஸோ இந்தியாவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் லீடர் கண்டிப்பாக வேணும். கேபி ஓலி வந்து முன்னாடி ஒரு பிரைம் மினிஸ்டர் இருந்தார், அதுக்கப்புறம் திருப்பி ரிசைன் பண்ணாரு, திருப்பி பிரைம் மினிஸ்டர் ஆனார். இது ஒரு நேபாள் கவர்மெண்ட் வந்து முன்னாடி கிங். இது வந்து ஒரு விதத்தில் என்னன்னா திருப்பி அந்த கிங்ஸ் ரூல், அந்த முன்னாடி வந்து ராஜா அந்த மாதிரி அரசர் முறை, அந்த கிங்ஸ் ரூல் வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு நடுவில் கொஞ்ச நாள் வந்து ப்ரொட்டஸ்ட் வந்தது. நான் திருப்பி வந்து ராஜாவோட அரசு முறை வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு வந்து நடுவில் ஒரு 6-8 months முன்னாடி திருப்பி அந்த இதுக்கு ஒருவேளை ஸ்டார்ட் ஆயிருந்திருக்குமோ அப்படின்னு ஒரு லைக்லிஹுட். நம்ம 100% இருக்கும்னு சொல்லலை, பட் இந்த மாதிரி இருக்கலாமோ அப்படின்னும் ஒரு கேள்வி எழுது. ஆனால் இதெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரு சின்ன காமன் விஷயம், சோஷியல் மீடியா பேன். இதுதாங்க இந்த பிரச்சனைக்கு மூல காரணம், சோஷியல் மீடியா பேன் தான். இந்த சோஷியல் மீடியா பேன் வந்து நீங்கள் டக்குன்னா முடிவெடுக்கும். ஏன்னா சோஷியல் மீடியான்றது வெரி ஸ்ட்ராங் வெப்பன். இப்போ நம்ம வந்து கையில கத்தி தான் வெப்பன், ரொம்ப சென்சிட்டிவான வெப்பனுங்க. நீங்க எடுத்தோம் கவுத்தோம் முடிவு எடுக்க முடியாது இல்லையா? இப்போ நம்ம ஜல்லிக்கட்டுக்கு உண்மையே ஜல்லிக்கட்டுன்றது எவ்வளவு பாரம்பரியமான நம்ம இந்தியாவோட தமிழ்நாட்டோட ஒரு விளையாட்டு. பொங்கல் டைம்ல அந்த ஜல்லிக்கட்டு அனிமல் பேட்டான்றவங்க வந்து கேஸை போட்டு சுப்ரீம் கோர்ட் இது பண்ணி ஸ்டாப் பண்ணுன்னு சொன்ன உடனே எவ்வளவு ஒரு அப்ரைசிங் வந்தது பார்த்தீங்களா? நமக்கு இல்லை, அது நம்ம பாரம்பரிய விளையாட்டு, அது நம்மளோட தமிழ்நாட்டோட கல்ச்சர், அது பார்ட் ஆஃப் த கல்ச்சர், மாட்டை அடக்கிறது வந்து நம்ம கல்ச்சர் அப்படின்னு சொல்லி அதுக்கு இவ்வளோ ஒரு அப்ரைசிங் வந்தது. நிறைய பேர் ஜல்லிக்கட்டுனால என்னென்ன, ஆனால் இந்த கல்ச்சருக்காக ஃபைட் பண்ண அந்த மாதிரி சோஷியல் மீடியான்றது பாசிட்டிவாகவும் நெகட்டிவாக ரெண்டுமே இருக்கு. பட் அது எப்படி வந்து ஹேண்டில் அது அது இந்தியாவை பார்த்து கற்றுக்கணும், எப்படி ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது கண்டிப்பாக அந்த பிரைம் மினிஸ்டர் மோடி பார்த்துக்கணும். ஏன்னா சில இதெல்லாம் டிக்டாக் பேன் பண்ணாங்க, அப்போ ஒன்றும் அப்ரைசிங் இல்லை. டிக்டாக் இல்லைன்னா நோ ப்ராப்ளம். இப்போது அந்த மாதிரி வி ஷுட் ஹேவ் அன் பேக்கப் பிளான். அது வச்சுட்டு நம்ம வந்து ஒரு பேன் பண்ணணும். அதுக்கப்புறம் பண்ண இவங்க என்ன டக்குன்னு அவங்களுக்கு என்ன, ஆனால் இந்தியாவில் கூட மோடி அவர்கள் வந்து யூடியூப் போன்ற சமூக வலைதளங்கள் வந்து இந்திய நிறுவனமே நம்ம செயல்படுத்தும், அதுக்கு மாறணும்னு சொல்லி கூட ஒரு லேட்டஸ்ட் அதுதான் அப்படிதான் சொல்றாரு. அதாவது யூடியூப்பை வந்து பேன் பண்ண நம்மளே ஒன்று புதுசாக இது பண்ணி நம்ம இந்தியா நிறுவனமே நம்ம இது பண்ணணும் அப்படின்ற இதுக்கு தான் கொண்டு வரும். அது ஸ்லோ மைண்ட் செட் சேஞ்ச் பண்ணோம். அப்போ இப்போ வாட்ஸ்அப் இல்லைன்னா டெலிகிராம். இப்போ நிறைய பேர் டெலிகிராம் யூஸ் பண்ணாங்க. முன்னாடி டெலிகிராம்னா என்னன்னே தெரியாது. இப்போ நிறைய பேருக்கு தெரியும் டெலிகிராம். நிறைய பேர் வாட்ஸ்அப்பை விட்டு டெலிகிராமில் சேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி வளரும். இப்போ நம்மளுக்கு ஒரு டக்குன்னு வாட்ஸ்அப் இல்லைன்னா நம்மளுக்கு உடனே டெலிகிராம் போயிடலாம். ஆனால் தான் வாட்ஸ்அப் இல்லைன்னா வாட்ஸ்அப் இத்தனை நேரம் வந்து பணம் பார்த்துருப்பேன் நம்மக்கிட்ட. இப்போ நான் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறேன், நான் வந்துட்டு எனக்கு பணம் வாங்குறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஓகே, நீ இல்லைன்னா எனக்கு இன்னொரு டெலிகிராமில் போயிடுவேன் அப்படின்னு சொன்னால், அதனால தான் வந்து வாட்ஸ்அப் உடனே டக்குன்னு போயிடும். வாட்ஸ்அப் 0 ஆகிடும் ஆல்மோஸ்ட். ஏன்னா நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை, இப்போ டக்குன்னு டெலிகிராம் மூவ் ஆகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பேக்கப் பிளான் எப்பவுமே வச்சுக்கணும். நீ ஏதாவது என் மேலே கத்தி ஃபோர்ஹெட்டில் கன்னை வச்சனா எனக்கு இன்னொருத்தர் இருக்காண்டா, நீ இல்லைன்னா எனக்கு இன்னொருத்தர் இருக்கான்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு பேக்கப் இருந்ததுன்னா
இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வராது. இப்போ இங்க என்ன டோட்டல் பேன், அப்போ வந்து உங்களுக்கு டோட்டலா உங்களுக்கு அடக்குமுறை கொண்டு வர மாதிரி கொண்டு வராங்களே. சோஷியல் மீடியா பேன் பண்ணாங்கன்னா எல்லாம் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, ட்விட்டரு, யூடியூப் எல்லாத்தையும் பேன் பண்ணா வச்சுக்கோங்களேன், உங்களை வந்து அப்படியே ஒரு திடீர்னு ஒன்று ஜெயிலில் போட்ட மாதிரி இருக்கும்ல. ஏன்னா இப்போல்லாம் வந்து முன்னாடிலாம் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் படித்த காலத்தில் தான் நிஜமாக, நீங்கள் படிச்சிருக்கீங்களா, நான் 90s 91 92லாம் நான் வந்து 1972 born. ஸோ 90s இருக்கிற பேஜர் யூஸ் பண்ணுவாங்க. பேஜரே 94 95ல தாங்க வந்தது. 95 96ல தான் பேஜர் வந்தது. நான் சொல்றது 85 80s 90sலாம் ஸ்டார்டிங் ஏர்லி 90sலாம் இருக்கிறது ஒரே ஒரு சேனல் தான், டிடி தான். சன் டிவி தான் அப்போதான் 92 91 92 தான் சன் டிவி அது இதெல்லாம் வந்தது. அதுக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது, கரெக்டுங்களா? அப்போல்லாம் வந்து பேஜரும் இது, அப்போ ஒரு டெலிஃபோனு, எஸ்டிடிக்கு லைன் நிற்கணும், நிறைய இருக்குது. அதெல்லாம் எஸ்டிடி பேசணுன்னா லைன் நிற்கணும். உங்களுக்கு நைட்டுக்கு பேசினா இந்த கம்மி சார்ஜு, டே டைமில் ஜாஸ்தி சார்ஜ், அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இப்போ அந்த சோஷியல் மீடியான்ற வந்ததில் நிறைய விஷயங்கள் ஸ்ப்ரெட் ஆனதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அந்த டைமில் நம்ம ப்ரொட்டஸ்ட் இருந்ததுன்னா இந்த மாதிரி இவ்வளோ பெருசாக இருந்திருக்காது, இது சோஷியல் மீடியா பற்றி அவ்வளோ தெரிஞ்சிருக்காது. பட் இப்போது வந்து ஏன்னா ப்ரொட்டஸ்ட்லாம் வந்து குவிக்காக லைக் வைல்ட் ஃபயர் பரவுது. இப்போ ஏர்போர்ட்லாம் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ தான் வந்து ஏர்போர்ட் இன்றைக்கி திறந்துருக்காங்க. இப்போ நாங்கள் ஓப்பன் பண்ணிட்டோம் ஏர்போர்ட். இல்லைன்னா ஏர்போர்ட்லாம் கூட க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பார்லிமெண்ட் பில்டிங் எரிச்சிட்டாங்க, பழைய ஓல்டு பிரைம் மினிஸ்டர் வீட்டை எரிச்சிட்டாங்க, மினிஸ்டர் வீட்டெல்லாம் எரிச்சிட்டாங்க. ரொம்ப அதாவது ஒரு 2 நாளில் நேபாள வந்து அப்படியே தலகன்னு கவுத்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே எப்படி இருந்த நேபாள், அதாவது ஒரு நேபாள் வந்து ஒரு ரொம்ப ஹில்லி கண்ட்ரி, சாஃப்ட் கண்ட்ரி, ரொம்ப ரொம்ப சாதுவான மக்கள். ஆனால் ஒரு சின்ன டிசிஷன் மேக்கிங் எப்படி இந்த நாட்டையே மாட்டி உலுக்கிடுச்சு பாருங்களா ஒரு 2 நாளில். அதுதான் சொல்றது, டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்கள். நம்ம இந்தியாவில் வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா இவ்வளோ ஒரு யோசிச்சு முடிவெடுத்து ஆராய்ஞ்சு அனுபவிச்சு எல்லாத்தையும் அதெல்லாம் இதுக்கு என்ன ஆகும் என்ன ஆகக்கூடாது அதுக்கு வேண்டிய பிளானிங் எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் டிசிஷன் எடுக்கும். அந்த மாதிரி எல்லாத்தையும் டிசைட் பண்ணி ஒரு கரெக்டாக கொண்டு போகிறார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயத்த நம்ம இந்தியன் பிரதமர் மோடியை பாராட்டணும். ஏன்னா அவர் எவ்வளோ ஒரு பிளானிங், எவ்வளோ ஒரு ஸ்ட்ரீம்லைன்டாக ஒரு சிஸ்டமேட்டிக்காக கொண்டு போகிறார் நாட்டை, அந்த மாதிரி இருக்கணும். அதே நேரத்தில் நேபாளில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மேலே ஊழல் குற்றச்சாட்டு இருந்ததா? இருக்கு, கண்டிப்பாக நிறைய. அதனால தான் நடந்திருக்கு சும்மா. அதாவது இது மூல காரணம் சொன்னேன் சார். மூல காரணம் என்னன்னா, நேபாளில் ஒரு 10-15 வருஷமா பயங்கர அந்த இது நிறைய ஊழல், கரப்ஷனு, என்ன சொல்றது, அந்த லைஃப் லக்ஸுரி லைஃபு, வெல்த் அமேஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய வெல்த் சேர்த்துருக்காங்க, அவங்க ஆடம்பர வாழ்க்கை, இதெல்லாம் அந்த மினிஸ்டரோட பசங்க, மினிஸ்டர் ஃபேமிலிஸு இதெல்லாம் பார்த்து இது சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காங்க. இந்த காரணமே இந்த சோஷியல் மீடியா. அதாவது யூடியூப் பாருங்க இவங்க எப்படி வாழறாங்க, ஃபேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம் பாருங்க இந்த மினிஸ்டரோட இது இவன் வாழறான், இந்த பழைய பிரைம் மினிஸ்டர் வாழ்க்கை எப்படி வாழறான், இந்த மினிஸ்டரோட பையன் எப்படி வாழறான்னு நிறைய வந்த உடனே நிறைய அது பரவான்னு எல்லாரும் பார்த்துட்டு இது வந்து என்னடா அது இப்படி வாழ்றாங்கன்னு. ஸோ இது ஆக்சுவலி இதை கண்ட்ரோல் பண்றதுக்காக கம்யூனிகேஷன் மினிஸ்டர் என்ன பண்ணாரு, சோஷியல் மீடியா பேன் கொண்டு வரணும். இது கண்ட்ரோல் பண்றதுக்காக போய் முட்டாள்தனமா அதை பேன் பண்ணாரு பாருங்க. அந்த தூண்டுதல் தான் அதை நீங்க இந்த தப்பு பண்ணிட்டீங்களா, அந்த கம்யூனிகேஷன் மினிஸ்டர் பண்ண தப்பை வந்து அதை கொந்தளிக்க வச்சுச்சு. ஸோ நீ வந்து மினிஸ்டரோட கரப்ஷன் பற்றிலாம் நீ பேசினா உடனே எங்களை அடக்குமுறை பண்ணுவியா அப்படின்ற அந்த கோபம் டக்குன்னு வந்தோடனே அதுதான் இப்போ ஃபுல் அண்டர்ஸ்டாண்ட் 2 நாள் அப்படியே தலைகள் நெகஸ் சொல்லுவாங்க போட்டு தம்சம் பண்ணி நேபாள ஒரு வழி ஆக்கிட்டாங்க. இப்போ நேபாளுக்கு உதவி தர நீட்டும் விதமாக இந்தியாவில் இருக்க கேபினெட் அவசர கூட்டம்லாம் நடக்குது. கண்டிப்பா வேற எந்த நாடு சப்போர்ட் போமா, இந்தியா தான் தலையிட்டு ஆகணுமா? இந்தியா தலையிட்டு ஆகணும் சார். இந்தியா பாருங்களேன், இந்தியா வந்து எதுக்கு தலையிடுது அப்படின்னா இந்தியாவோட எய்டு கொஞ்சம், அதாவது ஏழை பக்கத்தில் இருக்க கண்ட்ரிக்கு அது வளர்ந்தாதான் நம்மளும் வளர முடியும். ஸோ அதையும் வளர்க்கணும். இப்போ நம்ம கூட ஒரு 4 பேர் இருக்காங்க, 4 பேரையும் நம்மளும் சேர்ந்து நம்ம வளரும் போது அவனையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து தான் இப்போ நம்ம ஒண்டி நல்லா வளர்ந்துட்டு அவங்க 2 பேரும் வளரலன்னா அது ரொம்ப இது. ஸோ அவங்களுக்கு எய்டு இப்போ மால்தீவ்ஸ்க்கு, ஸ்ரீலங்காவுக்கு, பங்களாதேஷ்க்கு, நேபாளுக்கு, பூட்டானுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் எய்டு இந்தியா கொடுக்குது வருஷம். $500 மில்லியன் நேபாளுக்கு, 700 மில்லியன் போன வருஷம் ரெடியூஸ் பண்ணாங்க. ஞாபகம் இருக்கா? மால்தீவ்ஸ் வந்து இந்தியா அவுட் அப்படின்னு சொல்லி கேம்பெயின் நடத்தின போது நம்ம லக்ஷதீப்பில் போனோன்னே எல்லாரும் பாய்காட் பண்ணாங்க. அவங்க எக்கானமியே டவுன் ஆச்சு. அப்போ வந்து எய்டு கொடுக்கும்போது எப்போவுமே $750 மில்லியன் கொடுக்குற எய்டு வந்து $220
அப்படியே 60% கட் பண்ணி வெறும் $200 மில்லியன் தான் உனக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அதுக்கு எய்டு கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி எய்டு இருப்பாங்க. ஒரு ப்ராஜெக்ட், ரோடு ப்ராஜெக்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு பவர் ப்ராஜெக்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு பிரிட்ஜு கட்டுறதா இருக்கட்டும், எதுவுமே வந்து இந்தியா வந்து சப்போர்ட் பண்ணுது ஃபைனான்ஸ் பண்ணி. ஓகே, இந்த இடத்துல பிரிட்ஜ் கட்டுறதுக்கு ஃபைனான்ஸ் பண்ணி, ரோடு போட்டதுக்கு ஃபைனான்ஸ் பண்ணி. ஸோ இதெல்லாம் வந்து இந்தியா சப்போர்ட் பண்ணுது, ஒரு கான்ட்ரிபியூஷன் மாதிரி அவங்களோட வளர்ச்சிக்கு. இப்போ இந்த போராட்டம் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருமா இந்தியா தலையிட? கண்டிப்பாக. இப்போ நேபாள் ஆர்மி வந்துச்சு, ஆல்மோஸ்ட் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துச்சு. அது இனிமே நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் எப்படி இந்தியா கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான பார்ட்னர். இந்தியா சார்க் கண்ட்ரியோட மெம்பர் இருக்கு, எஸ்சிஓலையும் மெம்பர் இருக்கு நேபாள். ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் டிசைட் பண்ணி பேசி இந்தியாவிலே நிறைய ஃப்ளட்டு. இப்போ பாருங்கள், நார்த்துலாம் பார்த்தீங்கன்னா பஞ்சாப், ஹிமாச்சல் பிரதேஷ், ஜம்மு காஷ்மீர்லாம் ஃப்ளட்டு. பஞ்சாபில் 1988 அப்புறம் இப்போ வந்து வரலாறு காணாத ஃப்ளட்டு. அந்த ரஞ்சித் சிங் டேம் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டாங்கன்றதுனால டக்குன்னு சொல்லாமல் குழம்பு. இப்போ நம்ம எப்படி ரீசன்ட் நம்ம 2015 நடந்த மாதிரி டக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா அப்பப்போ ட்ரை ஆகிருக்கும். ஒரு அந்த எதிர்பாராதுன்னு ஃபுல்லாக இதுவானது ரஞ்சித் சிங் டேம் ஓப்பன் பண்ணதுனால பீஸ் ரிவர் அந்த ஏரியா பஞ்சாபில் பாதி டிஸ்ட்ரிக்ட் ரொம்ப தண்ணிக்குள்ளே இதுவாயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து எல்லாமே ஒரு கட்டுக்கோப்பில் கண்ட்ரோலில் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பிளானிங்கு, எப்படி இது கொண்டு வந்தால் என்ன சைடு எஃபெக்ட்ஸு, பேக் எஃபெக்ட்ஸ் என்ன இருக்கும்ன்றது நம்ம பிளான் பண்ணியிருந்தோன்னா இந்த ஒரு அப்ரைசிங் இருக்காது. பட் இந்தியா நல்ல கண்ட்ரோலில் இருக்குது. இந்தியா கண்டிப்பாக இது வந்து மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்கும். ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா வந்து கண்டிப்பாக நேற்றுக்கெல்லாம் ஃபுல் மீட்டிங்கில் இருந்திருக்காரு. எப்படி இது எப்படி பரவாமல் இருக்கிறதுக்கு, பார்டர், உத்தராகண்ட் பார்டர், பீகார் பார்டர், அந்த யூபி பார்டர் எல்லாமே வந்து சீல் பண்ணி நல்ல ஐடி இந்திய ராணுவத்தை கூட உள்ள இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்திய ராணுவம் போகாது, ஏன்னா அது வந்து அது வந்து உள்நாட்டு இதுவாகும். இந்தியா வந்து எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா அவங்களோட திருப்பி அது சரி பண்ணி கொண்டு வரதுக்கு, இல்லை அவங்களோட வளர்ச்சிக்கு, இல்லை அதை எப்படி வந்து கரெக்டாக கொண்டு போகலாம். இனிமே திருப்பி இது நடக்காமல் இருக்கிறதுக்கு இந்தியா வந்து அட்வைஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு வேண்டிய சப்போர்ட் எல்லாம் இந்தியா செய்யும். அது வரைக்கும் காத்திருந்து பார்ப்போம். நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பெருமைக்கு நன்றி. ஜெய்ஹிந்த்.